சந்திரனுக்கு விநாயகரின் சாபம் ஒரு நாள். சந்திரன் தனது அழகான ஒளியை வீசிக் கொண்டிருந்த போது விநாயகர் தனது மூஷிக வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே ஒரு பாம்பு வேகமாக ஓட முயன்றது. அதை பார்த்து பயந்த மூஷிகம் திடீரென நின்றுவிட்டது. அதனால் விநாயகர் கீழே விழுந்தார். அவருடைய மோதகங்களும் எல்லாம் சிதறின. இந்த காட்சியை பார்த்த சந்திரன் விநாயகரை பார்த்து நகைத்தார். இதனால் கோபமடைந்த விநாயகர் விழுந்ததற்கு காரணமான பாம்பை பிடித்து தன் மோதகங்கள் உள்ள பையை இடுப்பில் கட்டிக்கொள்ளப் போனான். பாம்பு பயந்து ஓடிவிட்டது. அதை பிடிக்க முயன்ற விநாயகர் மீண்டும் கீழே விழுந்தார். அப்போதும் சந்திரன், குண்டு கணபதி, கொழுக்கட்டை மாதிரி இருப்பதால் தான் விழுந்து விட்டாய் என்று மீண்டும் சிரித்தார். இதனால் மேலும் கோபமடைந்த விநாயகர், என் உருவத்தை பார்த்து கேலி செய்கிறாயா? உன் ஒளியே உன் பெருமை அல்லவா? இனி அது மங்கிப் போகட்டும் என்று சாபமிட்டார். அப்போது சந்திரன் அஞ்சியபடி, நான் கேலி செய்யவில்லை, உங்கள் விளையாட்டை பார்த்து ரசித்தேன். தயவு செய்து மன்னியுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். விநாயகர், நான் கொடுத்த சாபத்தை முழுவதுமாக நீக்க முடியாது. இனி உன் ஒளி மங்கும், மீண்டும் பெருகும். இதுவே அமாவாசை, பூரண சந்திரன் என மாறி மாறி இருக்கும் என்று கூறினார்.